ஹோரை டைமுங்கிறது ஒவ்வொரு கிழமைக்கும் பொறுத்து மாறும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரியது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையிலேருந்து தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கிழமைக்கு பொறுத்து ஹோரை டைம் மாறிட்டே இருக்கும். திங்கக்கிழமை சந்திரன், செவ்வாய்க்கிழமை அங்ககாரன், அந்த மாதிரி ஹோரை டைம் மாறிட்டே இருக்கும். சுப ஹோரை அசுப ஹோரைன்னு 2 இருக்குது. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த 1 நிமிஷம் வீடியோ வந்து பத்தாது. ஸோ அதை விட்டுலாம். இப்போ அந்தந்த நாளுக்கு உரிய ஹோரை டைம் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் வரும். உதாரணத்துக்கு காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த மாதிரி டைமிங்கில் வரும். நான் அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் ஒவ்வொரு நாளுமே சாமி கும்பிடுவேன். அப்படி கும்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம வேண்டுதலுக்கு உண்டான பலன் வந்து ரெட்டிப்பு மடங்காக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 to 9 நான் சாமி கும்பிட்டது. சாமிக்கிட்ட இருக்கிற தண்ணியை வந்து நான் மாற்றிடுவேன். அந்த தண்ணியை வந்து செடி வச்சுருக்கேன், மணி பிளான்ட், அதில் ஊற்றிடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து தெளிச்சு விட்டுருவேன். பிரசாதமும் அப்படிதான் வீட்டில் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். பப்ளுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். அடுத்தடுத்து என்ன பண்ணுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2ல பார்க்கலாம். டாடா.